அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு. ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும். இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அவரு என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன். அத இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன் பொண்ணா சேர்த்து பாப்போமா? ஐயோ, ஆள மாத்திட்டாளே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு. இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கிய, அப்படியே கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட், அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கறா, தனியா இருக்கறா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீயா? ஓ, நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவனுங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். எஸ், பிரைவேட் டிடெக்டிவ். யா, glad to meet you. How are you? fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். Thank you sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். மஃப்டில இருக்கேன். கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி from Delhi. From Delhi. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல, இது டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் எல்லாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். My family is all India family. You are all India family. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? Who is this? இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவரு. My secretary. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. Yes, please. இருக்கடா கூப்பிட. இவன் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி, கல்கத்தாவுல பங்களா இருக்கு. ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார். அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார். வெரி ஃபன். பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார். உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா இவன மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார். அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஹாய் லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார். நல்லா அமுக்கி கூட்டிட்டு போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார். போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய், கையடறா. பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கட்டாவில் பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய், எங்க போனாலும் விட மாட்டா. உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா?
அதான உனக்கு என்ன? வாட் மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒண்ணாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க. அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒண்ணாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தம்மா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரெயின்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன். அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடகடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடகடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். Shut up. Come to the point. அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனை, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஐயா இருங்கம்மா இருங்கம்மா. ஏனுங்க ஐயா, நமக்கு எந்த ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? ரவுடி நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார் சொன்னீங்க? ரவுடி நாயின என்ன இப்போ? என்ன நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆமா, இப்ப கவர்மெண்ட்ல லத்திக்கு பதிலா பாட்டில மாத்திட்டாங்களா? என்ன இரு உண்டா லேபிள் நான் பார்த்து தர்றேன். ஏண்டா பட்ட பகல்ல போலீஸ் வேஷத்துல பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? இப்படி எங்க பார்த்தாலும் மாமூலு, கொலை, கொள்ளை, குத்து, வெட்டு இப்படி போனா நாடு என்னத்துக்காகிறது? என்னத்துக்காகிறது? நானு யாரா? என்னையவா யாரு? எனக்கு அக்கா இல்லையா? நான் யாரா? யாரு கேட்டவா? நான் யாரு கேட்டவரா? யாரு கேட்டவா? சார் வணக்கம் சார். நான் தான் சார். யோ 420 என்ன இது வேஷம்? சார் ஒண்ணும் இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட மாமூல் வாங்கி கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க சார். நான் கை கிளம்ப பிடிச்சேன் சார். 3 பேருக்கு. யோ 420 உன்னோட துணிச்சலை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உன்ன மாதிரி போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூடிய சீக்கிரம் உன்னோட பதவி உயர்வுக்கு ஏற்பாடு பண்றேன். எல்லாரும் வண்டியில ஏத்து. காப்பாத்துங்க ஐயா, ஏட்டையா என்ன காப்பாத்துங்க ஐயா. ஐயா என்ன தெரியலீங்களா ஐயா? ஏண்டா உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இளவரசர் சார்லஸா இல்ல சதாம் ஹுசேனா? வெண்ண யாரா நீங்க? கல்யாண புரோக்கர் கந்தசாமிங்க ஐயா.
கல்யாண புரோக்கர் கந்தசாமியா? ஆமா, அதே பட்டு அதே பொட்டு. ஆமா, நீ எங்க? பொண்ணை தள்ளிட்டு வந்த புரோக்கர்னு சொல்லி என்ன தூக்கி உள்ள போட்டாங்க. என் பேரை சொல்ல வேண்டியதானயா? உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அட்டமலை மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் பேரை சொன்னதுக்கு பின்னாலதான் அடியேவா? ஐயா, இந்த ஸ்டேஷன்ல என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க. உங்களை இன்ஸ்பெக்டர் ஆனு வச்சுக்கிறேன். அடி பின்னிட்டாங்களா? சரி சரி, வெளியே யாருன்னு சொல்லாத. ஆமா, என்ன விஷயமா வந்த? உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயமா தாங்க வந்தேன். என்னங்க ஐயா நீங்களே அடிக்கிறீங்க? இப்படிதான் போன மாட்டி ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வரும்னு சொல்லி ஐபிஎஸ் ஆபீசர் தள்ளி விட்டு வேலைக்கு உழ வைக்க பார்த்த. இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு வருதா? பிரிச்சுமா ஒண்ணு. தப்பு என் பேர்ல இல்லைங்க. மார்ச் 15 சொன்னேன், பிப்ரவரி 15 அட்டாச் ஆயிட்டீங்க. மாசத்திட்டனா? இப்படித்தான் வர வர என் புத்தி ரொம்ப மலங்கி போய்கிட்டு இருக்கப்பா. ஆமா, இன்னைக்கு அந்த பொண்ணு வர்றாளா? நிச்சயமா வருதுங்க. ஆள் எப்படி? கண்ணு கருவண்டு, இதழ் சிகப்பு, மொத்தத்துல ஒரு அப்சரத்துங்க. ஒரு கண்டிஷன். என்னது? நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும், அப்பதான் அந்த பொண்ணு உங்களுக்கு கழுத்த நீட்டும். யோ, இன்ஸ்பெக்டரா மாறுறதுக்கு இங்க என்ன சமூக வாழ்வியல் நாடகமா நடத்திக்கிட்டு இருக்க? ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்ஸ்பெக்டரா மாறுறது? என்னத்த இந்த ஜென்மத்தில் நடக்காது இந்த கல்யாணம். வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தேவையில்லை இந்த கல்யாணம் எனக்கு. எப்படி நான் இன்ஸ்பெக்டரா மாற முடியும்? கதையை உடுப்பா, உனக்கு கல்யாணம் நண்டாயிட்டீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வாட் எ மூமெண்ட். இல்லைங்க, அது கல்யாணம் சொல்லிட்டியா? காதல் ஜோடிகளை ஒன்னா சேர்த்து வைக்கிட்டா என் வேலை. அப்புறம் இந்த வேலைக்கு வந்தீங்க? இந்த நக்கல் தானே வானாங்க. நீ எந்த ஜென்மை ஏத்தாலும் ஒரு கல்யாணமே ஆகாது. ஐயா பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க, மன்னிச்சுக்கீங்க. எத்தனையோ தியாகம் எவ்வளோ பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் தியாகம் நான் பண்ணக்கூடாதா? இல்லையிலிருந்து என் ட்ரெஸ் எல்லாம் நீ அவுத்துக்கோ. அவுத்துட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட அவுத்து கொடுத்துடு. இன்னிலேந்து நீதான் கண்கண்ட தெய்வமே. நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. வணக்கம் சார். மிஸ்டர் அருண், எப்படி சார்? அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரவுடி மாதிரியே இருக்கீங்க சார். உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார். பீதி வேதி இருக்கட்டும், கிட்டத்தட்ட என்ன மாதிரியே உன்னை ஆக்கிட்டேன். ஆமா சார், நன்றி மறக்க கூடாது சார். பன்றியா மாறினாலும் நன்றி மறக்க மாட்டேன் சார். இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு வந்த உடனே உங்களை தூக்கி போட்டு கொல்ல போறேன் நானு. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ளது சார். அடிக்கிறதும் அடிக்கிற 3 தடவைக்கு மேல அடிக்கிறேன் சொல்லி வைக்கிறேன். வேணும், உள்ளவா பேசிக்கிறேன் சார். என்ன சந்தேக கேஸ் சார்? யோ, சந்தேகப்பட்டா உடனே கூட்டி வந்துடுறதா? அவனை போத்துறியா? போடா சார். சந்தேக சார். சந்தேக கேஸா? இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க? சந்தேகப்படுற மாதிரி என்னடா பண்ண நீங்க? சார், அவர் வந்து 50 ரூபாய் எனக்கு சவுடால பதில் சொல்றேன். ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி. யாரு நானு? இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டரா? ஆமா, நீ எந்த ஊரு, என்ன பேரு? நான் தேனில இருந்து வரேன். என்ன தேனிய பெரிய லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பெரிய இடத்து புள்ள. அப்புறம் நீங்க ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பின்னு பின் விளைவா? என்ன பின்? சுப்பிரதேசம் நடக்குது. இங்க துப்பு. இது போலீஸ் ஸ்டேஷன். தெரியும். எங்கயா இன்னும் பொண்ணு வந்துட்டு இருக்கு சார். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி, நீ கிளம்பு 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 கிளம்பு. வர சார். இந்த பக்கமே வரக்கூடாது. ஆமா. யாராங்க? நீ ரவுடியா? பயங்கரமா நாங்க. நீ கொலை பண்ணா பெரிய பிஸ்டா வருது. என்ன வாய்ப்பாடா படிக்கிற? உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்தோம். 61 கொலை பண்ணவனா அட்டண்டத்துல உள்ள உனக்கு ஏத்த புருஷன் இவர்தான். என்ன திமிரு உனக்கு? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பொறுப்புள்ள இன்ஸ்பெக்டர் கை நீட்டி அடிக்கிற. அடிப்பியா? நான் இன்ஸ்பெக்டர் அடிப்பியாடா? இன்ஸ்பெக்டர் மூஞ்சி மவர் கட்டையும் பாரு. டேய் போடா உள்ள. போடா. போடானா? இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர். உண்மையான இன்ஸ்பெக்டர் இவரு இல்ல. நானா? ஓ, என்னது அநியாயமா இருக்கு? எங்க ஊர் பொண்ணியா இது? இருக்கட்டும்.
அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி இன்னைக்கு சந்தோஷமா முதலிரவு கொண்டாடிட வேண்டியதான். 10 முழம் பூவை கொடுத்துட்டு 20 முழத்துக்கு காசை வாங்கியிருக்கான். வரட்டு பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு. என் புருஷனா இருந்தான்னு அரசனா இருந்தான்னு போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சு இருக்கிறதா? ஐயோ, இவட்ட நடந்த உண்மையை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பும் போல் இருக்க. முதல்ல பாலை குடிப்போமா? குடிக்கலாமே. நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. நீயாவது சாப்பிட்டு எனக்கு தருவே நினைச்சேன், அதுவும் நடக்கல. மத்ததாவது நடக்குமா? போங்கவா. அப்ப இதுவும் இல்லையா? வாங்க வாங்க. வரவா வந்துட்டேன். ஒண்ணு இல்ல, பிரம்ம. அக்கா என்னங்க நீங்க பொண்டாட்டி போய் அக்கான்னு கூப்பிடுறீங்க? நான் இங்க கூப்பிட்டேன். ஐயோ, நான் இனிமேல் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. அக்கா நீ என்ன இங்க வந்த? அக்கா எச்சி துப்ப சொம்பு இல்லன்னு திட்டுவாங்க. உக்கா சும்மா நான் பாத்துக்கிறேன். போடா போடா வழியா. பாக்கலாம் நம்மடி. ஏண்டா 420. எஸ் சார். என்னங்க நீங்க ஸ்டேஷன்ல அடிக்க வேண்டிய சொல்லிட்டு எங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா உனக்கு ஒரு மரியாதை தான். 420 ஏன் விடுறாங்களே? யாரோ வந்திருக்காங்க போல இருக்கே, போய் பாத்துட்டு வரேன். நேரங்காலம் தெரியாம என்ன எந்த நேரத்துல? இங்க ஒண்ணும் கசம்சம் நடந்தலையே. ஒண்ணும் நடக்கல. சொல்லு என்ன விஷயம்? நல்ல வேலை. ஏட்டா இருந்த இந்த ஆளு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லி உனக்கு கல்யாணம் கட்டியிருக்கான். ஆமா, நான் சாட்சியோட தான் வந்திருக்கேன். யோ சொல்லேன். ஆமாக்கா, நான் தான்க்கா சாட்சி. செண்பகம் உன்ட்ட சொல்லலாம். மாப்பிளே இப்படி போட்டு அடிக்கிறே பொண்ணு என்ன இருக்கா? இல்லாத போட்டாச்சு. யோ கேனத்தனமா பேசாதையா. எனக்கு வச்சதுல அவதுக்கு விட்டு என்ன தூக்கி போட்டு கொண்டு போயா. செண்பகா இரு செண்பகா, உனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அதானே? ஏழை இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு பின்னால உன்னை சொல்றேன். அதுக்கப்புறம் மூஞ்சில முழிக்கிறேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. அட்டி அப்படி கூட்டி வந்து பீச்சில் கடலையும் பொரியும் வாங்கி கொடுக்க போறோமோ? என்ன பொழப்பு? வெத்தல வெத்தல. அது எப்படி இங்க வெத்தலை வைக்கிறது? அடே வாங்க. என்ன போலீஸ்காரன் ஜீப் நினைச்சியா இல்ல வெத்தலை வைக்கிற வண்டி நினைச்சியா? எது முதல்ல? வெத்தலையா வெத்தல. அது என்ன அவ்வளவு குவாண்டல்? ஆமா அது இருக்கட்டும். பீச்சில் அவவே சுண்டல் முறுக்கு பட்டாணி எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பான். நீ என்ன புதுசா வெத்தலை வைக்கிற? சண்டை போடுற புருஷ மண்டட்டு எல்லாம் என் வெத்தலைய போட்டாங்கன்னா ஒண்ணு சேருவாங்கய்யா. வாயா ஏறு. எதுக்கு ஏறு? எதுக்குடி ஏறு சொல்றேன். ஏறியாச்சு. நிதி ஒன்னே வா. என்னது? இல்லடி இதை மிதிக்க சொன்னியான்னு கேட்டேன். நிதி என்னடி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நிதியா? ஐயோ அப்படி எல்லாம் இல்லையா? தாலி மிதிக்க தெரியாது உனக்கு? ஓ இப்படியா? நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் கருமையா. வேற எப்படி? நிதியா ஏற இறங்க வா. மிதியா சொல்லு. ஏப்பா போலீஸ்கார நினைவெல்லாம் போய் பழைய ரிச்சா ஓட்டுற நினைவா வருது. கால் வலிக்குது போய். ராஜா கண்ணா நல்ல புள்ள ஏறு மிதிப்பா. ஏண்டி உயிர் எடுக்கிற? தீவிரவாத கும்பல புடிச்சு கொடுத்து 10 லட்சம் பரிசு வாங்க வேண்டாம், அதனாலதான் என் உடம்ப தேத்த சொல்றேன். ஏறு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணு. ஐயோ இப்படி இப்படி என்னடி நீ பண்ண வேண்டியது? நான் பண்ண முடியாது. ஒரு தடவை நீ பண்ணு. வாங்க. இவ்வளவு நேரம் நான் பண்ணல. கீழே விழுந்துருண்டி. இப்ப பண்ண போறியா இல்லையா? சரி பண்றேன். பண்ணு. யாத்தா யாத்தே
இடுப்புல பறந்துருச்சா? என்ன பண்றது? மூவ்மெண்ட் பண்ண. அதுக்கு ஏன் இந்த இடத்துல அடி? எக்ஸர்சைஸ ஒழுங்கா பண்ணியா? இப்படியா? நல்லா பண்ணு. இன்னும் கொஞ்சம். இன்னும் வா. மறுபடியும் எங்க கூட்டி போற? வா. இங்க தானே? எங்க? நின்னு சொல்றேன். இத எடுத்து மாட்டு. எதா? மாட்டியா? எங்கடி மாட்ட? மாட்டு. கரெக்ட்லையா? மாட்டியாச்சு. இடுப்புல மாட்டியா? இடுப்புல மாட்டணுமா? ஆமா. எதுக்கு இடுப்புல மாட்ட சொல்ற? ஓ இதா? ஆமா அதேதான். இத முதல்லயே சொல்லியிருந்தா வேலை ஈஸியா முடிஞ்சு போயிருக்கலாம்ல. ஈஸியா பண்ணிடலாம். இப்ப பாரு. இடுப்பு குறைஞ்சிருச்சியா? எனக்கு ஏது இடுப்பு? பின்ன தீவிரவாதிகளை பிடிக்கணும்னா உடம்ப இப்படிதான் வச்சுக்கணும். அப்பதான் 10 லட்சம் கிடைக்கும். வா வா போல. எங்க அடி போடி. பாட்டில குடுறா. கொடுக்க மாட்டேன். என் மான மரியாதை எல்லாம் பறக்க விட்டுட்டு நான் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நின்னுட்டு இருக்கேன். அந்த பைத்தியம் என்ன பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகுது தெரியுமா? நீதான் அந்த பொண்ணு கிட்ட என்ன மாட்டி விட்ட. அது இனிமே இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். என்னது? அவன் வரக்கூடாது? ஆமா. எனக்கு போதையே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சே. ஐயோ, என் பொழப்புல மண்ணை போட்டாத. அது மட்டும் முடியாது கண்டா. அவ டீனுக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணு. டீனுக்குன்னு எல்லாம் ரீலு. டீன பேரை சொல்லி எல்லாருக்கும் அல்வா கொடுத்துன்னு இருக்கா. அல்வாவா? பிஸ்கிக்கு அல்வாவுக்கும் ஒத்துக்காத. ஆமா குரு, அந்த பொண்ணு நான் ஊமேன்னு நினைச்சு எல்லாம் என்கிட்ட சொல்லுது. ஐயோ, நான் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாத கண்ணா. ஏன்? நீ சொன்ன நான் வெளியே போய் சொல்ல முடியுமா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அவ சர்வீஸ் முடிஞ்சு போயிடுவா. அப்புறமா நானும் அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான். பச்சை காய்கறி உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. காய்கறி கடைக்காரங்க. நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுரா முண்டோம். டாய், ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சாக கடந்து பொழைச்சுக்கிட்டான். நீ தின்னே சாக கிடப்ப, ஆனா பொழைக்க மாட்டேன். என்னையா, என்ன ப்ராப்ளம்? என்னண்ணே கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது, என்னன்னு பாருங்கண்ணே. ஏங்க, யாருங்க? என்ன வேணும்? இல்ல, எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும். மெக்கானிக் யாரு? கொஞ்சம் இருங்க. எங்க வீடு சொல்லு. எனக்கு தெரியாது. ஏங்கடா இவனை துரத்தி பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க? சார், இந்த ஆள் மெட்ராஸ்ல லதா வீட்டுல இருந்தவரு. ஊட்டி அட்ரஸ் கேட்டப்போ தெரியாதனாரு. இங்க மாட்டிக்கிட்டாரு. இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லியா? எனக்கு தெரியாதுங்க. ராமு, அட்ரஸ் தானே, நான் சொல்ல வைக்கிறேன். அந்த புடுங்கிய எடு. சின்ன புடுங்கியா பெரிய புடுங்கியா? பெரிய புடுங்கி. சரிங்க. என்னங்க அது? கட்டிங் பிளேயர். நாங்க அத தமிழ்ல புடிங்கன்னு சொல்றோம். இந்தாங்க. இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இத வச்சு இவன் பல்லு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன். அந்த கழட்டிய எடு. சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா? 2 கழட்டியும் எடு. சொல்லுங்க. அப்படின்னு என்ன நினைச்சோ? பேனர் அண்ணாச்சோ. இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா கழட்ட போறேன். எடுத்துட்டு வா. அது முக்கியம்னு தெரியுது இல்ல? ஒழுங்கா அட்ரஸ் சொல்லு. நம்பர் 12 தேரி கிராஸ். என்னத்தான் கூப்பிட்டியா? காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? அதனால எனக்கு தெரியல. வந்ததுல எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்ன? காலையில எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ? சமயக்காரன் சமயம் பண்ணதான். உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ? சம்சாரம் அது மின்சாரம். ஏனுங்க இது படத்து பேர் சொல்றீங்க? படத்து பேர் இல்லப்பா, நடந்ததை சொல்றேன். ஒரு நாள் என் சம்சாரம் லைட் சுவிட்சில கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டா.
அதுல இருந்து வேற கல்யாணமே பண்ணிக்கலீங்களா? இல்ல, அந்த லைட் சுவிட்ச்ல கை வைக்கிறதையே விட்டுட்டேன். பாவம் சார், நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சுங்களே. இவ்வளவு பெரிய வீட்டை சொந்தத்துல கட்டியும் என்னங்க பிரயோசனம்? சொந்தத்துல கட்டினதா? இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது. எங்க அப்பா இந்த வீட்டுல டிரைவரா இருந்தாரு. துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன். அப்ப முதல்ல எங்க இருந்தீங்க? எங்க அம்மாவோட வயித்துக்குள்ளதான். நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள இருந்தோம். முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க? அப்படி கேளு சொல்றேன். செங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் விட்டீங்க? அன்னைக்கு பிரேக் பிடிக்கல, அதனால விட்டுட்டேன். ஓஹோ, அப்படித்தான் விட்டீங்களா? யாரையாவது காலி பண்ணீங்களா? 98 வயசுல ஒரு கிழவன் நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது. கபோதி ஏலாரில வந்து மாட்டிக்கிட்டு செத்துட்டாமா. என்ன பண்ணாங்க? உங்க லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்களா? லைசன்ஸ புடிங்கி இருந்தா தான் போனா போதுன்னு விட்டு இருந்திருக்கலாமே. பஞ்சாயத்து கூடி அந்த கிழவனோட ஒரே பேரனை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அவன் தான் இவன். பாருங்கம்மா, அவனை 24 hours இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறான். அப்படி இவனுக்கு மட்டும் எங்கதான் போகுதோன்னு தெரியல. சாப்பாடுமா சாப்பாடு. எங்க தாத்தாவையும் அழைத்து கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா? ஆமா, இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு. நாங்க சதி பண்ணி லாரி ஏற்றி கொன்னுட்டோம். தோத்துப்பான மோரங்க. மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான். தாத்தா என்னையா தசரதன்? வாயா, என்னையா வண்டி ரெடி ஆயிரு. என்ன ஆச்சு இவ்வளவு லேட்டா வர்ற? பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா? பின்ன சும்மா கொடுப்பாங்க. இப்ப எப்படி வந்திருக்க? வந்திருக்கேன். சரி சரி, வா வண்டியை ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன். எடுத்துக்கிட்டு போ. வா, பின்னாடியே முன்னாடி ஏறி உட்காந்துக்கோ. ஊட்டி குளிரு, ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு. அதான் சோக்கு எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். டேய், திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்யி. கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு. நானும் இறங்கி தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். தள்ளுங்க 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 தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம். உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வெறுத்தது என் ஒருத்தருக்கு தாயா. என்ன யார் ரிப்பேர் பண்ண? நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்ல கட்டிய நான் கை வைக்காத இன்ஜினா. எப்படிப்பட்ட மெக்கானிக் நானு. ஐயோ, இன்ஜினிய காணும். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தாங்க படுத்திருந்த. மரியாதையா உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்த. என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா? குரல் வளைய நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேத்து 4 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பம் பாயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரி, நான் சாப்பிட போயிட்டுங்க. 3 பேர் செட்லயே இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த 3 பேர்த்தையும் காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேற்று ராத்திரி செட்ல தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பாயாவும் சாப்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாயா. வண்டி ரெடியா? ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்குன்னு சொன்னாருங்க. என்னையா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலைன்னு கிட்ட. இப்ப நான் அவசரமா போகணுமே. அவசரமா போகணுமா? அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க. சின்ன வேலை தானே, அத அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரி, இந்த நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டேன். இதை கொடுத்துரு. சரிங்க. நான் வண்டி எடுத்துட்டு போறேன். அவர்கிட்ட சொல்லிடு. எங்கடா அந்த ஜீப்பு? நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்னேன்ல. சின்ன வேலை தானே இருக்குன்னு சொன்னீங்க. சின்ன வேலையா? ஐயோ, ஸ்டீரிங் நட்டை டைட் பண்ணாம விட்டுட்டேனே. இப்ப நான் என்ன செய்வேன்? ஹரிஷ் மேல போயிடுவானே. ஐயோ ஐயோ. ஏங்க அடிக்கிறீங்க? டேய், நீ என் கூட வாடா. வர மாட்டேன். அப்படி எதுனா ஆச்சுனா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். வாடா வாடா. ஏறா ஏறு.
வண்டி காப்பாத்திடலாம். வளைஞ்சு வளைஞ்சு வேற போறானே, ஸ்டேரிங் நெட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே. ஐயோ, பாதிரியார் ஏறாரு, பரலோகம் போக போறாரு. ஐயோ, அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியாடா பாவி. கபாதி கபாதி, அவங்களுக்கு எதுனா ஆச்சு நீ தொலைஞ்சே சொல்லிட்ட. அப்பாடா, நல்ல வேலை முடிச்சிட்டோம். ஹரீஷ், நிறுத்து நிறுத்து நிறுத்து, இனிமே வண்டியை எடுக்காத. ஏன் வண்டியை எடுத்துற? பணம் தான் கொடுத்துட்டேனே. பணமா? நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போயிருப்பீங்க. இங்கதான் இங்கதான் விழுந்திருக்கணும். டோருக்கு ஸ்டேரிங் நட், ஸ்டேரிங் நட்டு. ஹரிஷ், அட பாவி, வேலை முடியாம ஏன் வண்டியை கொடுத்த? நானா கொடுத்தேன், அந்த கம்நாட்டி தான் கொடுத்தான். டேய், உன் தாத்தாவை லாரி ஏத்தி கொண்டு உன்னை கல்லாலே அடிச்சு கொள்றேன்டா. டேய், என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் திட்டுறீங்க, உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா. ஏங்க, சட்டசபையிலயும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க, அது நம்ம கிளிங்களா? அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுடா. இது நம்ம கிளி, செல்ல கிளி, உயிருள்ள கிளிடா. அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல. இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு, இது மாத்திரம் தான் புரியல. போடா. ஏங்க, கிளி வளர்த்து பூனை கையில கொடுத்துறாதீங்க. ஏய், நான் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறேன்? எல்லாரும் சொல்றாங்களே, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துறாத, பூனை கையில கொடுத்துறாதேன்னு. மண்ணாங்கட்டி, அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா. கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுடா. இல்லீங்க, அது கிளிக்கும் பூனைக்கு சொன்னதுதான். நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க. அங்க பாடுறா, 3 குரங்கு பொம்மையை போட்டு கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காதன்னு போட்டிருக்க. அது மனுஷனுக்கு சொன்ன தானடா. நீங்க விவரம் புரியாம பேசாதீங்க. அப்படின்னா 3 மனுஷ பொம்மைகளை போட்டுல சொல்லி இருக்கணும். அது மனுஷங்களுக்கு சொன்னது இல்ல.